மூட்டுக்கட்டைகள் பெரிய மன்னர்கள், சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் என்கிற இந்த முண்டங்கள் எல்லாம் யார் அவன் சொன்னதை கேட்டுக்கொண்டு எல்லா ஆட்டமும் ஆடிக்கொண்டு குட்டிச்சுவராக்கினார்கள். நமக்கு எல்லாருக்கும் பெரும் நம்முடைய இனத்துக்கே ஒரு அடிப்படையில் மானம் கெட்டு நாம் எல்லாம் நம்முடைய பெயர்கள் எல்லாம், நம்முடைய தாய் தந்தையர்கள் எல்லாம் வைத்த பெயர்கள், நமக்கென்று வைத்த பெயர்கள் எல்லாம் இருக்கு. அருவருப்பா. நிரோத்குமார் என்று வைத்துக் கொள்கிற முட்டாள்கள் எல்லாம் வடநாட்டில் இருக்கிறார்கள். நிரோத் போட்டு பயன்படுத்தியும் குழந்தை அவன் பிறந்தான் என்பதற்காக. பொற்கோ, அரவாணன், கா அப்பாதுரையார், சுப்பரெட்டியார், இது போன்ற தலைவர் 600 பேர் கூடினார்கள். இந்த பையனை வீழ்த்த முடியவில்லை. அப்பொழுதே மகள் என்கிறது மாள் என்றானது போல, பகல் என்கிறது பால் என்றானது போல, மகன் என்கிறது மான், பெருமகன் என்கிறது பெருமான் என்றானது போல, இந்த அகல் என்கிறது ஆள் என்றானது. இந்த மொழி இதில் அவர்கள் 2000 ஆண்டு காலமாக நாம் தூங்கிக் கொண்டிருந்தோம், ஏமாந்து போய் கொண்டிருந்தோம், ஏய்க்கப்பட்டு கொண்டிருந்தோம். அதனால் எந்த வகையான வளர்ச்சியும் இந்த மண்ணிலே ஏற்படவில்லை. இதை நீங்கள் ஆழமாக உணர வேண்டும். ஏன் இங்கு அறிவியல் வளர்ச்சிகள் ஏற்படவில்லை, ஏன் ஆக்கங்கள் அறிவு நிலைகளில் பெரிய ஆக்கங்கள் இங்கு நடக்கவில்லை என்ற ஒரு பெரிய தடை இங்கு வந்துவிட்டது. மூட்டுக்கட்டைகள் பெரிய மன்னர்கள், சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் என்கிற இந்த முண்டங்கள் எல்லாம் யார் அவன் சொன்னதை கேட்டுக்கொண்டு எல்லா ஆட்டமும் ஆடிக்கொண்டு குட்டிச்சுவராக்கினார்கள். உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், 2000 ஆண்டுகளுக்கு முந்தி இருக்கிற ஆள்களுடைய பெயர்களை எல்லாம், நம்முடைய ஆள்களுடைய பெயர்களை எல்லாம் பார்த்தா, தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன், நம்பி நெடுஞ்செழியன், பாண்டியன் அறிவுடை நம்பி, நன்மாறன், வழுதி, கீரஞ்சாத்தன், முதுகுடுமி பெருவழுதி, இப்படி போகும். அதை எடுத்து புறநானூற்றை பார்த்தா தெரியும். அழகு அழகு பெயர்கள் எல்லாம் இந்த மண்ணுக்குரிய மானத்தோடு வைத்த பெயர்கள். அதுவே அந்த ஒரு 3 நூற்றாண்டு கிபிக்கு பின்னால் வந்திருக்கிறதும், அவர்களுடைய ஆளுமை அரசர்கள் எல்லாம் அவர்களுடைய ஆளுமைக்கு பொருந்தி நடக்க தொடங்க தொடங்க அந்த பெயர்கள் எல்லாம் மாறினதெல்லாம் மாரவர்மன், அரகேசரி, பராங்குச மாரவர்மன், நான் ஆண்டோடு உங்களுக்கு சொல்ல முடியும். கோச்சடையன், ரணதீரன், ராஜசிம்மன், அதுக்கு பிறகு ஆண்ட முட்டாள்கள், சடிலவர்மன், ஸ்ரீமார ஸ்ரீவல்லபன், வரகுணன், பராக்கிரம பாண்டியன், விக்கிரம பாண்டியன், ஜடாவர்மன், குலசேகரன், ஜடாவர்மன், சுந்தரபாண்டியன், குலசேகரன், அரகேசரி, பராக்கிரம பாண்டியன், ஸ்ரீவல்லப, அதிவீரராமன், அபிராம வரதுங்கராமன், ஸ்ரீவலமாறன், இப்படி என்ன கோளாறு நடந்திருக்கிறது. அதில் தான் நமக்கு எல்லாருக்கும் பெரும் நம்முடைய இனத்துக்கே ஒரு அடிப்படையில் மானம் கெட்டு நாம் எல்லாம் நம்முடைய பெயர்கள் எல்லாம், நம்முடைய தாய் தந்தையர்கள் எல்லாம் வைத்த பெயர்கள், நமக்கென்று வைத்த பெயர்கள் எல்லாம் கண்ணாபண்ணான இருக்கிறது. அருவருப்பா. அதனுடைய அருவருப்புகளை சொல்லவே முடியாது. ஒரு வடநாட்டிலிருந்து ஒரு பெயரை பார்த்தேன். ஒரு குழந்தைக்கு லூபியா என்று பெயர் வைத்திருக்கிறார். என்னன்னா கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் அதற்கு பொருள் எழுதுகிறான். லூப்பு போட்டும் குழந்தை பிறந்திருக்குது. லூப்பு அவள் மாட்டியும் அந்த பிள்ளை கருத்தடைக்காக மாட்டியும் கூட பிறந்த பிள்ளைக்கு லூபியா. நிரோத்குமார் என்று வைத்துக் கொள்கிற முட்டாள்கள் எல்லாம் வடநாட்டில் இருக்கிறார்கள். நிரோத் போட்டு பயன்படுத்தியும் குழந்தை அவன் பிறந்தான் என்பதற்காக. இது நாம் அந்த பெயர்களை பார்த்தாலே முழுக்க செய்திகள் எல்லாம், சொற்கள் எல்லாம் வரலாற்றை தூக்கி கொண்டு வருகின்றன. த ரிடில்ஸ் ஆஃப் 3 ஓஷன்ஸ் என்று ஒரு புத்தகம், ஒரு ருஷ்யன் ஆந்த்ரதோ, அலெக்சாண்டர் கொந்த்ரதோ என்று ரிடில்ஸ் ஆஃப் 3 ஓஷன், அது மாக்கடல் மர்மம், முக்கடல் மர்மம் என்றெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது தமிழில். நாம் பெரும்பாலும் எதையுமே படிக்கிறதில்லை. படிக்கிறது போல் நடிக்கிறதில்லை. பெரிய நாம் வல்லவர்கள், நமக்கு தெரியாது ஒன்றுமில்லை என்கிறது எல்லாருடைய மனத்திலும் இருக்கிற ஒரு வகையான வெற்று உணர்வு. அவன் சொல்கிறான், an etymologist is to tell a lot to historian. வரலாற்றாசிரியனுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை எல்லாம் இந்த வேர்ச்சொல்லியலாளன் வைத்திருக்கிறான். அவனுக்கு அந்த வரலாறு அந்த சொற்களில் இருக்கிறது தெரியும் என்று ஒரு இடத்துல பதிவு செய்கிறான். சரி, இந்த
இந்த மொழி வளர்ந்திருக்கிறதுக்கு காரணம் அடிப்படையில் ஏன் இதை அழிக்க முடியவில்லை? 2000 ஆண்டு காலமாக 27 மொழிகள் போட்டு துவைத்தெடுத்தன, சொல்ல முடியாத அழிவு பண்ணின. அது 1983 இன்றைக்கு 41 ஆண்டுகளுக்கு முந்தி, அதற்கு முந்தி ஒரு 7-8 ஆண்டுகளாக செய்த முயற்சியில் இவை தமிழ் அல்ல என்று ஒரு நூல் நான் எழுதினேன். தமிழில் கலந்திருக்கிற பிறமொழி சொற்களுக்கான பொருள்கள். அது ஏறத்தாழ ஒரு 6000-7000 அடிப்படையான சொற்கள் கலந்திருக்கிற சொற்களில் அதற்கு என்ன தமிழில் சொல்வது என்பதற்கான முயற்சி. அது வெறும் 160 பக்கம்தான். ஒரு 20 பக்கம் முன்னால் முன்னுரை இருக்கும். அதில் இருக்க ஒரு பகுதியை பார்த்துவிட்டு தான் நான் பல்கலைக்கழகத்துக்கு அழைக்கப்பட்டேன். 4 பக்கத்தை படித்துவிட்ட ஒரு அறிஞன் என்னை முழுக்க பயன்படுத்தி கொண்டான். 1983 தொடங்கி என்னென்ன சொற்கள் எல்லாம் இந்த மண்ணுக்குள் உள்ளே நுழைந்திருக்கின்றன என்பதுதான் 40-45 ஆண்டு காலம் நான் மேய்ந்தேன், உலா வந்தேன். அதில் அந்த நூல் வந்த பிறகு மேலும் 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 என் சொற்களை பற்றிய பகுதியில் மறுபடி அயர்ச்சல் அகராதி என்று ஒரு 10 ஆண்டுகள் சென்று 15 ஆண்டுகள் சென்று ஒரு நூல் வந்தது. 10 ரூபாய்க்கு போட்ட அந்த நூல், அப்பொழுது நானும் என் துணைவியாரும், நான் இந்த எப்பொழுதுமே அடிப்படையான அறிவாளிகளுடைய குடும்பம் மிக கொடுமையாக இருக்கும், வறுமைப்பட்டு. புலவன் என்றாலே அதுக்கு ஒரு அடையாள ஒரு இது, அந்த அமைப்பே அந்த வறுமை தான். அந்த 80 நான் திருமணம் செய்து கொண்டேன். அது ஒரு காதல் திருமணம். அதெல்லாம் தனி அழகு, கற்பனை கூட பண்ண முடியாதபடியான ஒரு பெரிய ஒரு தெய்வ பெண் எனக்கு மனைவியாக வாய்த்தாள். 40-45 ஆண்டுகள் வாழ்ந்து அவள் இறந்து போய்விட்டாள் புற்றுநோயினாலே. அது பெரிய கொடுமை. அந்த பொழுது வாழ்க்கையை தொடங்கின பிறகு நான் வழக்கறிஞராக நாடகம் போட்டுக்கொண்டு போவேன், வழக்கறிஞர் மன்றத்துக்கு போவேன், திரும்பி வருவேன். யாராவது அந்த பிணை எடுக்கிறதுக்காக இருக்கிறதிலே ஒரு 10 ரூபாய் 5 ரூபாய் எடுப்பதற்காக முடிச்ச விழுக்கிற பொழுது எனக்கு அழுகை வரும். தவிர்த்து விட்டு வெறுங்கையோடு வருவேன். இப்படி ஒரு 4 ஆண்டு காலம் இருந்த அந்த இடைப்பொழுதில்தான் அந்த நூல் வந்தது, இவை தமிழல் என்று. தமிழகம் முழுமைக்கும் இருந்து 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு முறை 10 ரூபாய் பண விலை வரும், மணி ஆர்டர். என் மனைவி குதிப்பாள், மகிழ்ச்சியில் குதிப்பாள். அந்த நிலை, அந்த நூல். அதற்கு பிறகு 10 ஆண்டு 15 ஆண்டு சென்று அயர்ச்சொல் அகராதி. அதற்கு இன்னும் கூட நான் ஓயவில்லை. இது ஒரு 10 ஆண்டுகளுக்கு 15 ஆண்டுகளுக்கு முந்தி வந்தது. தமிழிலே கலந்திருக்கிற அடிப்படையான பிறமொழி சொற்கள் 27 மொழிகளில் நின்று போட்டு தோய்த்திருக்கிறது. ரிகிஷா என்ற இது ஜப்பானிய சொல். இது சிலுவை, அது அரமிக் சொல். போட்டு தேடி 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 உலக மொழிகளில் தேடி 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 இது போன்று இது இப்பொழுது வரப்போகிற நூல் இதை போலும் 2 மடங்கு இருக்கும். அவ்வளவு அழிவுகளை நாம் பொறுத்து கொண்டிருந்தோம். அதை ஏன் இந்த 27 மொழிகள் போட்டு துவைத்தும் இந்த மொழியை ஒன்றும் அசைக்க முடியவில்லை என்றால் இதற்கு இருக்கிற இயற்கைத்தன்மை. நம்முடைய நுரையீரல் இருக்கிறது. நுரையீரலுக்குள்ளால நான் கொஞ்சம் மனம் திறந்து பேச விரும்புகிறேன். அந்த நுரையீரலுக்குள்ளால ஒரே ஒரு இம்மி, ஒரு அணு, அது இம்மியில் ஒரு சின்னது, அதுக்கு உள்ளால மூக்கு வழியாக போய் நுரையீரலுக்கு உள்ளே போனால் அது இயற்கை நமக்கு தாங்காது. உள்ளே இருக்கிற நிலைகள் எல்லாம் வேலை செய்து 600 கிலோமீட்டர் 600 ஐரி மாத்திரை வேகத்தில் அது தும்மலாக வெளியே வருகிறது. அந்த சிறு இம்மி அப்படி தூக்கி வெளியில் தும்மலாக வீசுகிறது. உள்ளே தங்க முடியாது ஒன்றும் அந்த நுரையீரலுக்குள்ளால. அப்படித்தான் இந்த இயற்கை மொழி தன்னை காத்து கொண்டு நிற்கிறது, வேற எவனும் காக்கிறது. எனவே எல்லா சொற்களும் வந்து அந்த மேல் ஓட்டு பக்கத்திலேயே மேய்ந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு கூட எல்லாத்தையும் நாம் பயன்படுத்துகிறதெல்லாம் கொஞ்சம் போலித்தனமாக பயன்படுத்துகிறோம். ஹாய் என்றோம், வாவ்ன்றோம். கோளாறு. நமக்கு ஒரு பெரிய ஆங்கிலத்தில் நேரடியாக ஆங்கில விந்திலிருந்து பிறந்தது போல நாம் நினைத்து கொண்டு நாம்
இப்போ பல பேர் நிறைய பட்டங்களை போட்டுக்கொள்வது எதற்கென்றால் தாங்கள் முண்டம் என்று தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக. அதில் ஒன்றும் இல்லை, அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் தமிழில் உங்களுக்கு படிப்படியாக நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த மரபு மிகப்பெரியது. 2700 ஆண்டுகளுக்கு முந்தி செய்யப்பட்ட தொல்காப்பியம், அதில் எடுத்து பார்த்தா மரபியல், வெளிமரபு, சொல் மரபு என்று அந்த சொல்லுகிற அந்த மரபு பற்றியே பேசுகிற அந்த தொகுதி அதனுடைய தொல்காப்பியம் என்றால் அவங்க ஒரு ஆள் பேர் வைத்திருந்தான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இந்த அரங்கு இருக்கிறது போலவே 2-3 மடங்கு இருக்கிற பல்வேறு வகையான வீடுகளில் நிறைய ஓலைச்சுவடைகளை தொகுத்து கொண்டு படிப்படியாக ஒன்றாய் எடுத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய வேலையை ஒருவன் செய்திருக்கிறான் அல்லது ஒரு குழு செய்திருக்கிறது. அது இந்த தொன்மையான நிலையை காத்து வைக்கிற இயம் என்கிற பொருள் தொல் காப்பு இயம் என்று அந்த ப்ரொடெக்ஷன் நடந்திருக்கிறது. அதுதான் அதுக்கு போய் திரணதுமாக்கினின்னு அவர் இருந்தார் ஒருத்தர், அவர் பேர் திரணதுமாக்கினி, அவர் தொல்காப்பியர்னு பேர் வச்சிட்டார் முண்டங்கள். இது தொடர்பாக இருக்கிற இந்த மரபு என்கிற செய்தி பற்றி நாம் கொஞ்சம் எண்ணணும். உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திலே தொல்காப்பியத்தினுடைய உரை வளம் என்று இவ்வளவு நூல்கள் வந்திருக்கின்றன. அது சிவலிங்கனார் என்று எனக்கு தொடர்புடைய புலவர், அவர் இறந்து விட்டார். 2 ஆண்டு ஆகிறது இறந்து. அவர் அந்த மரபியலை அவருடைய நூலை வாங்கி பார்த்த பொழுது, அந்த தொகுப்பை பார்த்த பொழுது, எவ்வளவு முயன்றும் இந்த மரபு என்கிற சொல்லுக்கு பொருள் காண முடியவில்லை என்று எழுதியிருக்கிறார். நான் எதுக்கு சொல்லுகிறேன், அதுக்கு ஒரு கட்டுரை எழுதினேன் நான், மரபு என்று. 1982 பெரும்பாலும் நீங்கள் பிறந்திருக்க மாட்டீர்கள். சென்னையிலே தமிழ், சமஸ்கிருதம் மற்றும் பிற இந்திய மொழிகள் ஆராய்ச்சி நிறுவனம் என்று ஒரு நிறுவனம், தமிழ், சான்ஸ்கிரிட் அண்ட் அதர் இந்தியன் லாங்குவேஜஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அந்த நிறுவனத்தில் நான் சிறு பையனாக ஒரு 30-31 பையனாக இருக்கிற பொழுது என்னை அழைத்து 7 கூட்டங்கள் நடந்தன, ஆராய்ச்சி கூட்டங்கள் நடந்தன. 2 மணி நேரம் என்னுடைய உரை, 1 மணி நேரம் கேள்வி நேரம். கேள்வி கேட்கிறவர்கள் யார் தெரியுமா? பொற்கோ, அரவாணன், அப்பாதுரையார், சுப்பரெட்டியார், இது போன்ற தலைவர் 600 பேர் கூடினார்கள். இந்த பையனை வீழ்த்த முடியவில்லை அப்பொழுதே. இந்த இனம் மிக கொடுமையானது. எப்படிப்பட்ட பகையெல்லாம் உண்டு, எப்படிப்பட்ட ஆள்கள்லாம் இருக்கிறார்கள் என்கிறதையெல்லாம் தெரிந்துதான் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய பதிவு செய்தார். உட்பகை இன்னும் ஒரு சொல், அது நம்ம கூடவே இருக்கும், அது கூடவே இருக்கும். ஒன்னாறு அழுத கண்ணீரும் அணைத்து கூட இருந்து கொண்டு இருப்பான், அவன் அழுவான், அவனை ஏற்றுக்கொள்ளாதே என்றெல்லாம் சொல்லுகிறார். உட்பகையெல்லாம் அதெல்லாம் தனி கதை. இந்த மரபு என்கிற அந்த சொல்லுக்கு தெரியவில்லை என்ற உடனே நான் ஒரு கட்டுரை எழுதினேன். மா மா என்ற பெரிதின் பொருள். இந்த சொல்லை தொடக்கத்தில் இந்த பித்தகாந்திரபஸ் எரெக்டஸ் என்று நிமிர்ந்த குரங்கு மனிதனாக இருக்கிற பொழுதே போட்ட ஒளி, பெருசு என்று சொல்றதுக்கு அந்த ஒளியை போட்டான். மா, அந்த பெரிய அளவு என்கிற பொருளில் தான் 1 மா 2 மான்னு நிலத்துக்கு அளவு சொல்லப்பட்டது. மா என்கிறது அளவு, மா அணம், மானம் என்பது அளவு, மானம் என்கிறது அளவு, மானித்தல் என்பது அளவிடுதல், தீரமானித்தல் என்கிறது தான் தீர்மானித்தல், தீர்மானம் என்கிறது அளவு. அங்கே வந்து மோன் என்கிற வடிவத்தில் லத்தீன கிரேக்கங்களில் தெரியும். 30 நாள் என்கிற கணக்குக்கு மான் என்று ஆனது, பிறகு மூன் என்று ஆனது. அதைத்தான் கணக்கிட்டு கொண்டு மதி என்று சொன்னான். மதி என்றால் ஏற்றுமதி, இறக்குமதி என்றால் ஏற்றப்பட்ட அளவிட்ட பண்டம், இறக்குமதி என்கிறது இறக்கப்பட்ட அளவிட்ட பண்டம். மதி என்கிற சொல்லில் தான் நிலவுக்கு பெயர் வந்தது. 15 நாள் தேய்கிறது, 15 நாள் வளர்கிறது. இதில் தான் மதம் மாதம் என்று வந்தது. மாதம் என்கிறது அதில் அந்த கணக்கிலே மான என்கிற அந்த வடிவத்தினுடைய தெரிவில் தான் மூன் என்றாகி, மூன்த் என்றாகி, மந்த் என்றாகி ஆனது. நாம் திங்கள் என்று சொல்கிறோம் மாதத்தை குறிக்கிறது. சரி, அது கிடக்கட்டும். மா என்கிறது அளவு பெருசு, பெரியது.
மா இந்த உடம்பிலேயே மிக பரந்துபட்ட இடம் என்கிறது இது. இதற்கு அகலம் என்று ஒரு 30 இடங்களில் சங்க இலக்கியங்களிலே கடக இலக்கியங்களிலே பதிவு இருக்கிறது. சாந்தார் அகலம், சாந்து பூசின மார்பு என்கிற அகலம். அந்த அகலம் தொடர்பாக எடுத்துக்கொண்டா எனக்கு எங்கெங்கேயோ போகும் மூளை. ஆ என்கிறது பெருக்கம், ஆகு என்கிறது பெருக்கம், ஆகு ஆகு ஆக்கம் பெருக்கம், ஆகு ஆகு அகல் என்ற பெருகுதல்னு பொருள். வேர் விட்டு கொண்டு வளர்ந்து கொண்டே போகிற மரம் அகல் மரம் என்கிறது ஆள் மரம் என்று ஆனது. மகள் என்கிறது மாள் என்று ஆனது போல, பகல் என்கிறது பால் என்று ஆனது போல, மகன் என்கிறது மான், பெருமகன் என்கிறது பெருமான் என்று ஆனது போல, இந்த அகல் என்கிறது ஆள் என்று ஆனது. அந்த ஆள் என்கிறது பிறகு சால் என்று ஆனது. சால என்ற மிக, சால உருதவ நனிகூர் கழி மிகல் மிகுதியை குறிக்கிற சொல் சாலவும் நன்று மிகவும்னு பொருள். சரி, கிடக்கட்டும். இந்த மாறு மாறு நம்ம சொன்னது மாறு மாறுன்னு சொன்னால் இதான் மூல வடிவம். மார்பு மார்பு என்ற மார்பு என்று தெரிந்தது. அளவு என்கிறது அளவு என்று தெரிந்தது. அளவு எடை என்பது அந்த அளவு மேலும் போவது என்பது அளவு எடை. அளவு என்கிறது அளவு என்று ஆனது போல் உருவு என்கிறது உருவு ஆனது போல் இந்த மார்பு என்கிறது மார்பம் என்கிற சொல்லை கம்பன் கையாளுகிறான் 1000 ஆண்டுகளுக்கு முந்தி. மார்பு இன்னும் சொன்னால் உங்களுக்கு வியப்பா இருக்கும். மார்பினாலே தழுவு என்கிறது மார்பு, மருவு என்ற மார்பினாலே தழுவுன்னு பொருள். இப்போ ஒரு பெண் வருகிறாள் நம் வீட்டுக்கு, மருமகளாக வருகிறாள். மருவு மகள்னா அவள் வேறு யாரும் இல்லை, அவள் மகள். இது இந்த மண்ணினுடைய பண்பாடு. மகளாக தழுவி கொள்ளப்பட்டவள். நம்முடைய பிள்ளையை திருமணம் பண்ணி கொள்கிறான் அந்த பையன் என்றால் அவன் மருவு மகன், மருமகன், மருமகள் என்கிறது கூட இருக்கிற இந்த செய்தி. இதுதான் இந்த மரபு என்கிற வடிவந்தான். இப்போ தரு என்கிற சொல் தரு அவு தரவு என்று ஆனது. அதுபோல் மரபு மருவு என்கிறது மரபு என்று ஆனது. மரபு என்பது மரபு என்றானது. மீண்டும் மீண்டும் தழுவி பெறுகிற செய்தி எதுவோ அது மரபு. எனவே தான் 10 இடங்களுக்கு மேலே தொல்காப்பியத்தில் தழியல் வேண்டும், மரிய மரபே, மரிய என்ற மருவினன்னு பொருள். இது சொல் ஆய்விலே எப்படி அது உள்ளே நுழைந்து கொண்டு அதை காண்பது என்பதற்கான வழி இது மரபு என்கிறது. இந்த மரபு தான் இந்த மொழியை காத்துக்கொண்டு நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது.